முக்கிய செய்திகள். காசா மீதான தாக்குதலை கண்டுகொள்ளாமல் மௌனம் காப்பது மாபெரும் துரோகம். அமெரிக்க நண்பருக்காக மோடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கத்தார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இனி அமெரிக்கா பதிலடி தரும். ட்ரம்ப் அறிவிப்பால் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. தமிழ்நாட்டிற்கு 4000 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசத்திற்கு 18,000 கோடி நிதி விடுவிப்பு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் என குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. துபாயில் உள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து கோப்பையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அமைச்சரின் நிபந்தனையால் பரபரப்பு. வணக்கம். காசா மீதான தாக்குதலை கண்டுகொள்ளாமல் பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பது மாபெரும் துரோகம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 66,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காசா போர் நிறுத்தத்திற்கான 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது நண்பர் ட்ரம்பை திருப்திப்படுத்தவும் மற்றொரு நண்பர் நெத்தன்யாகுவுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் காசாவுக்கான ட்ரம்பின் புதிய திட்டத்திற்கு திரு மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா முன்மொழிந்துள்ள நிர்வாக அமைப்பில் காசா மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் பாலஸ்தீன நாடு முழு அளவில் உருவாவதற்கான வரைவு திட்டம் எங்கே என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாலஸ்தீன அரசை எவ்வளவு காலம்தான் தொடர்ந்து புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா தலைமையில் எடுக்கப்பட்ட முயற்சிகளால் ஏற்கனவே ஐநாவின் 157 உறுப்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு வழிவகுத்த கொடூரமான அட்டூழியங்கள் குறித்து பிரதமர் திரு மோடி பெரும் மௌனம் காத்து வருவது கோழைத்தனம் என்றும், இந்தியா எதற்காக போராடி வந்ததோ அதற்கு முற்றிலும் துரோகம் இழைக்கும் செயல் என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். காசா போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நேற்று முன்தினம் திரு மோடி பாராட்டு தெரிவித்த நிலையில் தற்போது காங்கிரஸ் அவரை காட்டமாக விமர்சித்துள்ளது. கத்தார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்று திடீரென ட்ரம்ப் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 66,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே கத்தாரிலிருந்து ஹமாஸ் இயக்கத்தினர் தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் கடந்த மாதம் 9ஆம் தேதி அந்நாட்டின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் பொதுமக்களில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு ஏற்கனவே இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு மன்னிப்பு கேட்டிருந்தார். கத்தார் நட்பு நாடு என்பதால் இஸ்ரேல் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் அதிருப்தி அடைந்தார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் தன்னை சந்தித்த நெத்தன்யாகுவை கத்தார் பிரதமரிடம் தொலைபேசி மூலம் மீண்டும் மன்னிப்பு கேட்க செய்தார் ட்ரம்ப். இதனிடையே இஸ்ரேல் உட்பட மற்ற நாடுகளின் தாக்குதலிலிருந்து கத்தாரை பாதுகாப்பது தொடர்பான புதிய உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். அதில் இனி கத்தார் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்கா மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்றும், அத்தகைய தாக்குதலுக்கு தூதரக ரீதியில் மட்டுமின்றி ராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா உரிய பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச திட்டத்தை ஏற்று காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கு மத்தியஸ்தம் செய்து வரும் கத்தாருக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ளது நேதன்யாகுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே ட்ரம்ப் தலைமையிலான காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு குறைந்த நிதி ஒதுக்கி மத்திய அரசு வஞ்சித்துள்ளது. கல்வி, மருத்துவம், தொழில், வேளாண்மை உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான இடங்களில் உள்ளது. மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது. ஆனால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக நிதியை வாரி வழங்கியுள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதியை ஒதுக்கி ஓரவஞ்சனை செய்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய அரசு தனது வரி வருவாயில் கிடைக்கும் நிதியில் குறிப்பிட்ட பகுதியை மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கி வருகிறது. நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிதியை மாநிலங்கள் தனது வளர்ச்சி, மேம்பாடு மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு செலவினங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்நிலையில் பண்டிகை காலத்தையொட்டி அக்டோபர் 10ஆம் தேதி வழங்கப்பட இருந்த நிதியை 10 நாட்களுக்கு முன்னதாகவே மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்ச தொகையும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு உட்பட 28 மாநிலங்களுக்கு நிதி பகிர்வாக 1,0603 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 4,144 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், விரைவில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களான மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு 6,418 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திற்கு 7,644 கோடி ரூபாயும், பாஜக ஆட்சி நடைபெறும் ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி ரூபாயும், ஒடிஷாவுக்கு 4,601 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் ஆந்திராவுக்கு 4,112 கோடி ரூபாயும், மார்க்சிஸ்ட் ஆட்சி நடைபெறும் கேரளாவுக்கு 1,956 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் வரி பகிர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதியை அள்ளித்தந்துள்ள மத்திய அரசு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களுக்கு குறைவான நிதியை ஒதுக்கியுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும். பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் அகவிலைப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான முதல் அகவிலைப்படி உயர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி 2% உயர்த்தப்பட்டது. அப்போது அடிப்படை சம்பளத்தில் 53% இருந்த அகவிலைப்படி 55% உயர்ந்தது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி மேலும் 3% உயர்த்தப்பட்டு 58% அதிகரித்துள்ளது. புதிய அகவிலைப்படி உயர்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சுமார் 1.25 கோடி பேர் பயனடைவார்கள். மத்திய அரசின் புள்ளியியல் துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் நுகர்வுப் பொருட்களின் விலைவாசியை மாதந்தோறும் கணக்கில் கொண்டு விலை குறியீட்டு எண்ணை கணக்கிடுவார்கள். அதன் அடிப்படையில் விலைவாசியை சமாளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு வெற்றி கோப்பையை வழங்க பாகிஸ்தான் புதிய நிபந்தனை விதித்துள்ளது. துபாயில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான முசின் நக்வி பரிசு கோப்பையை வழங்க இருந்தார். ஆனால் அவரிடமிருந்து சாம்பியன் பட்டத்தை வாங்க இந்திய அணி மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவர் கலீல் அல்சரூனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என இந்திய அணி கூறியிருந்தது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த முசின் நக்வி வெற்றி கோப்பையை தம்மோடு எடுத்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதனால் இந்திய அணி வீரர்கள் வெறும் கையுடன் வெற்றியை கொண்டாடினர். இந்நிலையில் துபாயில் நேற்று முன்தினம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா, முன்னாள் பொருளாளர் ஆஷிஷ் ஷிலார் ஆகியோர் வெற்றி கோப்பையை வழங்காதது குறித்து பிரச்சனை எழுப்பினர். மேலும் ஆசிய கோப்பையை இந்தியாவுக்கு அனுப்புமாறும் வலியுறுத்தினர். இந்நிலையில் போட்டியை நடத்திய ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் வாரியத்திடம் முசின் நக்வி சாம்பியன் பட்டத்தை ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் அது தொடர்பான தகவலுக்கு பாகிஸ்தான் அமைச்சர் முசின் நக்வி மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிய கோப்பையை பெற இந்தியாவுக்கு புதிய நிபந்தனை ஒன்றையும் அவர் விதித்துள்ளார். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக வெற்றி கோப்பையை இந்தியாவுக்கு தர தாம் தயாராக உள்ளதாகவும், பிசிசிஐ அதற்கு ஆர்வமாக இருந்தால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து தம்மிடம் சாம்பியன் பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். தாம் எந்த தவறும் செய்யவில்லை, ஒருபோதும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் முசின் நக்வி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் ஆசிய கோப்பை இந்தியாவுக்கு எப்போது வரும் என்பதில் நிச்சயமற்ற நிலையே நீடித்து வருகிறது. இந்தியாவின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இடம் பிடித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான இந்தியாவின் கோடீஸ்வரர்கள் பட்டியல் நேற்று வெளியானது. இதில் தொழிலதிபர் அதானியை பின்னுக்கு தள்ளி முகேஷ் அம்பானி 9.55 லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளார். ரூபாய் 8.15 லட்சம் கோடியுடன் அதானி 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த பட்டியலில் சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் என்பவரும் இடம் பிடித்துள்ளார். 21,190 கோடி ரூபாய் சொத்துடன் இவர் இந்த பட்டியலில் அங்கம் வகிக்கிறார். பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான இவர் இந்தியாவின் முன்னணி இளம் கோடீஸ்வரராக உருவெடுத்துள்ளார். 1994ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி சென்னையில் பிறந்த அரவிந்த் சிறுவயது முதலே அறிவியல் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்து வந்தார். சென்னை ஐஐடியில் படித்தபோது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றிய பாடங்களை கற்பித்தார். கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்லியில் கணினி அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன் உள்ளிட்ட ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொண்டுள்ளார்.
ஓபன் ஏஐ, டீப் மைண்ட் மற்றும் கூகுள் போன்ற உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நண்பர்கள் டெனிஸ் யாரட்ஸ் மற்றும் ஆண்டி கோன்வின்ஸ்கி ஆகியோருடன் இணைந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ நிறுவனத்தை அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் நிறுவினார். இந்த நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சாட் பேஸ்ட் தேடுபொறியை வழங்குகிறது. இது பயனர்களின் கேள்விகளுக்கு விரைவான, துல்லியமான மற்றும் நம்பகமான பதில்களை வழங்கும். கணவன் மனைவி என இருவரின் பெயரிலும் அசையா சொத்து இருக்கும் பட்சத்தில் மாதத்தவணை செலுத்திய காரணத்திற்காக கணவர் மட்டுமே அந்த சொத்துக்கு தனி உரிமை கோர முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தம்பதி 2005ஆம் ஆண்டில் கூட்டாக சேர்ந்து மும்பையில் வீடு வாங்கினர். 2006இல் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதால் தனித்தனியே பிரிந்து வாழ துவங்கினர். இதனால் அதே ஆண்டில் விவாகரத்து கோரி கணவர் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை தொடர்ந்து நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இருவரும் சேர்ந்து வாங்கிய வீட்டிற்கு தானே உரிமையாளர் என கணவர் கோரியதாக தெரிகிறது. இதை எதிர்த்து மனைவி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வீடு வாங்குவதற்கான பாதி தொகையை சீதனமாக கொண்டு வந்த பணத்தில் இருந்து கணவரிடம் வழங்கினேன். அந்த வகையில் அந்த வீட்டின் மீது எனக்கும் பாதி பங்கு இருக்கிறது என கூறப்பட்டிருந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்ற உயர்நீதிமன்றம் கணவன் மனைவி என இருவரும் சேர்ந்து ஒரு சொத்தை வாங்கி அதை இருவரின் பெயரில் பதிவு செய்திருந்தால் அந்த சொத்தின் மீது கணவன் மட்டுமே உரிமை கொண்டாட முடியாது என்று தீர்ப்பளித்தது. அப்படி உரிமை கொண்டாடுவது பினாமி சொத்து பரிவர்த்தனைகள் சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்த நீதிபதி, வாங்கிய வீட்டிற்கு மாத தவணை செலுத்தி வந்த காரணத்தை சொல்லி கணவர் மட்டுமே அந்த சொத்துக்கு ஏகபோகமாக உரிமை கொண்டாடவும் முடியாது என்று அதிரடி தீர்ப்பு வழங்கினார். உதகையில் தனியார் விடுதிக்குள் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உதகை ஹில்பங்க் பகுதியில் இரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை பிரபல விடுதி வளாகத்தில் உணவு தேடி அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தது. இது தொடர்பான காட்சிகள் விடுதிக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பல இடங்களில் தேடியும் இரை கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த அந்த சிறுத்தை பின்னர் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியேறியது. இதனால் அச்சமடைந்து தூக்கத்தை தொலைத்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் கூண்டு வைத்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் 50க்கும் மேற்பட்டோர் துப்புக்குட்டிப்பேட்டை பகுதியிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை தீப்பந்தங்கள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். வனத்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்தும் பயணிகள் கொடைக்கானலுக்கு ஏராளமானோர் படையெடுத்தனர். இதனால் காலை முதலே கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கான்வென்ட் ரோடு, நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, கல்லறைமேடு ஆகிய பகுதிகளில் சுற்றுலா வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்தன. பகல் நேரம் மட்டுமல்லாது இரவு 8 மணி வரை சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்ந்து செல்ல நேரிட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடைக்கானல் சீசன் களைகட்டி அங்குள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பயணிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். தண்ணீர் அதிகமாக கொட்டும் 2 பகுதிகளில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் சீராக வரும் பகுதிகளில் மட்டும் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பெண் யானை ஒன்றை லாவகமாக திருடிய கும்பல் ஒன்று அந்த யானையை 27 லட்சம் ரூபாய்க்கு விற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக ஒரு பொருளை திருடுபவர்கள் மறைத்து வைக்கக்கூடிய அளவிலான சிறிய பொருட்களையே திருடிச் செல்வார்கள். ஆனால் இப்போது பேருந்து, ஒட்டகம் போன்றவற்றையும் நூதன முறையில் திருடிச் செல்கின்றனர். அந்த வரிசையில் யானை ஒன்று களவாடப்பட்ட சம்பவம் இப்படியும் நடக்குமா என பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரை சேர்ந்தவர் நரேந்திரகுமார் சுக்லா.
இவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து ஜெயமதி என்ற பெண் யானையை 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். அங்குள்ள பலாமு மாவட்டத்தில் யானையுடன் அவர் தங்கியிருந்த நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி அந்த ஜெயமதி யானை திடீரென காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சியடைந்த நரேந்திரகுமார் சுக்லா மேதினி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்குப்பதிவு செய்து காவல்துறையினர் யானையை தேடி வந்தனர். இந்நிலையில் பீகார் மாநிலம் சப்ராவில் ஒரு கும்பல் யானையை 27 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் ஜெயமதி யானையை மீட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். யானையை திருடி விற்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக ரோஸ்டன் சேஸ் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையில் முதல் முறையாக சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டியில் களம் காணும் இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு துணை கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக ரிஷப் பந்த் விலகியுள்ளதால் துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் பணியை ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நாளை கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் எண்ணூர், சென்னை, கடலூர், நாகை, காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். காசா மீதான தாக்குதலை கண்டுகொள்ளாமல் பிரதமர் மோடி மௌனம் காப்பது மாபெரும் துரோகம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கத்தார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்று திடீர் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு குறைந்த நிதி ஒதுக்கி மத்திய அரசு வஞ்சித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.